வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் பழைய நடைமுறையையே அமல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசரமாக பணிகளை மேற்கொள்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் படிவங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் திணறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. நம்ம எப்போதுமே ஓட்டு போடுறோம். இப்போ சப்போஸ் அது தப்பாக எழுதிட்டோன்னா நம்மளுக்கு ஓட்டு கேன்சல் ஆகிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. அது அவங்களே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு தேவையில்லாத இருந்தால் இப்போதைக்கு எனக்கு கருதுறேன். அந்த ஃபார்ம் சரியான முறையில் கிடைச்சாலும் அது எப்படி யார்கிட்ட கொடுக்கணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும் என்னன்றது தெரியல. விவசாய வேலைக்கு நிறைய போயிடுவாங்க. இவங்க வர்றப்ப அந்த மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு போட்டுட்டு வந்தது நிறைய பேருக்கு ஓட்டு பறி போயிரும்ன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு. சின்ன ஒரு பிழை இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த மனுவை தள்ளுபடி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அரசாங்கம். அதனால பாமர மக்கள் நிறைய பேர்த்துக்கு வாக்குரிமை பறிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த திட்டத்தில் இருக்குது. 2002 இருக்கிறத அந்த படிவத்தில் அந்த தாத்தா பாட்டிகளை நம்பர் இங்கே கேட்குறாங்க. அதை நம்ம எழுத முடியாது. இங்கேருந்து அங்கே போய் எடுத்துகிட்டு எப்படி வர முடியும்? நாங்கள் அது முடியாது. இருந்தாலும் கிராமத்து மக்கள் அதெல்லாம் ஒன்றும் சாத்தியம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இதனால் முதியோர் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர். கொடைக்கானல் மலை கிராமங்க. இந்த மலை கிராமங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை விவசாயம் அதுன்னு தூரமாக போய் செய்கிறதுனால வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பார்க்கக்கூட நம்ம வீட்டில் அவங்க இல்லைன்னா அந்த ஓட்டு இல்லைன்ற மாதிரி ஒரு அவங்க 3 டைம் வருவாங்க அப்படின்னா நாங்கள் நம்பி இருக்க வேலை டூரிஸ்டையும் விவசாயத்தையும் நம்பி இருக்கனால இது சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் எங்களுக்கு கருதுது. அந்த வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் திருப்பி நம்ம போட்டோ எடுக்கணும். அதுக்குண்டான படிவங்களை நம்ம நிரப்பி கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. போலியான வாக்காளர்கள் உள்ளே வருவதற்கும் உண்மையான வாக்காளர்கள் வெளியே செல்வதற்குமான ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்கிறதோ என்கிற அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு. அவங்க வாட்டு கொடுத்துட்டு அவங்க வாட்டு பெயர்றாங்க. 2 போட்டோ ஒட்ட சொல்றாங்க. எங்களுக்கு போட்டோவை பற்றி ஒன்றும் கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் எப்படி எழுத படிக்க தெரியும்? எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் பழைய நடைமுறையையே அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.